ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கு வணக்கம். ஸோ பெருந்துறை சில் அவுட். ஸோ குழந்தைகளுக்கு அழகாக தூரி இருக்குது பார்த்தீங்களா. இதை நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களா, நாங்கள் விளையாடுறதுன்னு நினச்சிட்டு நாங்கள்லாம் போயிட்டு மேலே ஏறிட்டோங்க. அப்புறமா அப்படியே ஒரு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. ஏமா இதெல்லாம் இறங்குங்க, நீங்கள் இதெல்லாம் 10 வயசு குழந்தைகளுக்கு தாம்மா, இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் பல்பாக தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போயிட்டு ஏறிட்டோம். சரி எல்லாத்துக்கும் போகல அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இது குழந்தைங்களுக்கு ஒரு 13 வயசு வரைக்குமே விளையாடலாம். சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஒரு கப்பல் தூரி இருந்துச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெருந்துறை உள்ள என்ட்ரன்ஸு, சில் அவுட் போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸு. நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு ஓரளவுக்கு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போயிருந்தப்பவும் ஓரளவுக்கு கூட்டம். ஸ்கூல் ட்ரிப் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இந்த டைமுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருமே வந்திருந்தாங்க. நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் போனதே நாங்கள் லேட்டாகி தான் போனோம். திடீர்னு பிளான் பண்ணி எப்போ பார்த்தாலும் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவசரமாக தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி டக்குன்னு திடீர்னு முதல்லையே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேட் பண்ணி கடைசியில் நாங்கள் 11:30-12 மணிக்கு தான் போனோம். காலையில் நேரமே போகணும்னு ரெடி ஆகி கடைசியில் அப்போ 12 மணி ஆகிருச்சு. வரதே லேட் ஆகங்காட்டி தம்பிக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் உள்ளே கிளம்பிட்டோம். ஸோ இதில் வந்தீங்கன்னா சில் அவுட்டோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பிளேஸ் இதான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தையுமே இந்த இதில் விளையாடுற மாதிரி இருக்கும். இது விளையாண்டு முடித்த உடனே அடுத்து டான்ஸு ஒரு இது மாதிரி சட்ரு மாதிரி போட்டு அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே எல்லாம் பாட்டெல்லாமே எல்லாம் சூப்பராக பாடிட்டு இருந்தது. அதுக்கு நம்ம போய் ஆடினா போதும் அந்த மாதிரி இருந்தது. இது உள்ளே வந்ததையுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயின் நாங்கள் 2 டைம் போனோம். 2 டைமுமே அந்த ட்ரெயின் ஓடின மாதிரியே தெரியல. எப்போ போடுறாங்க எப்போ நிறுத்துகிறாங்க ஒன்றுமே தெரில. அது ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் அது ஓடலை. பட் ஆனால் கேட்டால் இதில் ஓடுங்க, அதெல்லாம் நல்லா தான் போகுங்க அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் இப்போ ட்ரை பண்ணதே இல்லை. இதில் ஒரு 4-5 டைம் ஏறி விழுந்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே டான்ஸுக்கு போயிட்டோம். எல்லாமே ஒரு டைமுங்க போனால் அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா அப்படியே ஒரு ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய்ட்டு இங்கே ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா தம்பி டான்ஸ் ஆடுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறது நமக்கு சந்தோஷம் தானே. அதனால் தம்பி டான்ஸ் ஆடுறது பார்க்குறதுக்கு வீட்டில் அவங்களும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஃபுல் டே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாட்டு பாடிட்டுருக்கோம். அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தண்ணி விழுகிற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பீச் மாதிரி இருக்கிற இடத்துல பாட்டு போட்டிருப்பாங்க. அங்கே அந்த பீச் ஸ்டார்ட் பண்ணால் பாட்டெல்லாம் பாடும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வேறு ஏற்கனவே இங்கே நாக்பூரில் ஒரு டைம் இந்த மாதிரி போயிருக்கோம் வாட்டர் ஃபாலு. அங்கே பார்த்திங்கன்னா பீச்சில் தான் மெயினாக பாட்டே போட்டிருப்பாங்க. இங்கே டான்ஸ் ஆடுறதுக்குனே தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக மேலேருந்து தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு அப்படி சடன்னு விழுகிற மாதிரி இருக்குது. அதில் அப்படியே எல்லாம் ஃபேமிலியோடு எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. கொச்சின் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்கோ தனியாக டிஸ்கோன்னு கொடுத்துருந்தாங்க. அங்கே டிஸ்கோ உள்ளே போயிட்டு அங்கே தண்ணி அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு ரூம், டிஸ்கோ ரூம் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு இது கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு டைமிங் இருக்கும். இந்த டைம் தான் டிஸ்கோ டைமு, இந்த டைம் தான் தூரி டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே தூரியோட டைம் பார்த்திங்கன்னா 4:30 to 5 கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க தூரி ஆடுறதுக்கு டைமு. அப்புறம் ஃபுல்லாக தண்ணியில் விளையாடுறது தான். இந்த டான்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரமாட்டவே கிட்டத்தட்ட 12 மணி வரைக்குமே அங்கே பாட்டு பாடி தரேன். நாங்கள் 12 மணிக்கு தான் போனதே 11:30. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரமாகட்டவே அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக எல்லோரும் ஃபேமிலியோட சும்மா வேறு லெவல் மரண குத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு சரி அவங்களோட சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணி நம்மளும் ஒரு ஆட்டத்தை போடுவோமேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி ஆட்டத்தை போட்டுட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறது தானே நமக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வேலையும் கரெக்டாக அப்பப்போ பார்க்கணும்ல. அதையும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் மற்றவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த தண்ணியில் விளையாடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. நம்ம எப்போவுமே எனக்கு இந்த தண்ணியில் விளையாடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதை தான் ட்ரை பண்ணோம். ஸோ தண்ணியில் விளையாண்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு எல்லா பக்கமும் ஒரு சுற்றிட்டு ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.